திருமந்திரத்தில் 6வது தந்திரம், 2வது தலைப்பு, திருவடிப்பேறு. பாடலெண் 1593. முதலடியில் உரை அற்று, உணர்வு அற்று, உயிர் பரம் அற்று. இது முதலடி. இதெல்லாம் என்ன படிக்கும்போதே அர்த்தம் பொருள் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இறைவனுடைய திருவடி படும்போது எப்படிலாம் இருக்கும்னு இதில் சொல்கிறார். என்னுடைய திருவடி தன்னுடைய தலையில் பற்றுச்சு அப்படின்னா திருமூலர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறார். ஏன்னா முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்லி இறந்தோமி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் இது. ஓகே, ஸோ முதல்ல உரை அற்று அப்படிங்கிறாரு. உரைனா பேசுறது அப்படின்றது நமக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய பொருள். ஆனால் பேசுறது மட்டும் கிடையாது இந்த இடத்துல. ஸோ உடல் அசைவே இல்லாத நிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசுறது அப்படின்றது வாயால் பேசுறது இல்லை, கண்சாடை காட்டி பேசுறதற்கும், கையை அசைத்து காண்பித்து பேசுவதற்கும் உடல் மொழின்னே ஒன்று இருக்குது, உடல் அசைவுகள் மொழி அப்படின்னே இருக்கு. ஸோ அதன் வழியாக பேசல் இருக்கு. இப்படி எந்த விதமான பேச்சுக்களும் இல்லாத நிலையில் அதான் உரையற்று. அடுத்து உணர்வும் இல்லாமல், உணர்வு அற்று அப்படிங்கிறது. அற்றுன்னா இல்லாமல் இருக்கிறதுன்னு பொருள். ஸோ உணர்வற்று அப்படின்னா இந்த இடத்துல உணர்வுகள் என்று சொல்லப்படுது 5 புலன்களும் இந்த இடத்துல அற்ற நிலையில், இந்த இடத்துல அதை வெற்றி பெற்ற நிலையில் உயிர் பரமற்று அப்படிங்கிறது. இந்த இடத்துல உயிர் பரமற்றுனா அது உயிரும் பரம்பொருளும் இல்லாமல் அப்படின்னு பொருள் இல்லை, கிடையாது இந்த இடத்துல. இப்போ ரெண்டையும் நம்ம வேறு வேறாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு, இல்லையா? இறைவன் என்பவரை தனியாகவும் நாம் உயிர்கள் என்பது தனியாகவும் நம்ம இந்த இடத்துல தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டுமே வேற வேறையான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் இந்த இடத்துல. ஆனால் மாயையின் காரணமாக என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது இல்லாமல், அதான் உயிர் பரம் அற்று அப்படிங்கிற, ரெண்டுமே வேற வேற இல்லாமல் அப்படின்னு. அடுத்து திரையற்ற நீர் போல் அப்படிங்கிறாரு. திரைனா இந்த இடத்துல நம்ம கடலில் இருக்கக்கூடிய நுரை இருக்கு இல்லையா, அதுதான் நேரடியாக பொருள் பார்க்கும்போது திரை. ஆனால் திரை என்று சொல்லும் பொழுது அதோடைய உட்பொருளாக பார்த்தோம்னா நமக்கு அந்த திரை போடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஸ்க்ரீன் போடுவாங்க, அது கூட திரை தான், அதற்கு பேரும் திரை தான் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீர் போல் அப்படிங்கிறாரு, திரையற்ற நீர் போல் அப்படிங்கிறாரு. அப்போ திரையுள்ள நீர் அப்படின்னா எது அப்படின்னா கலங்கிய நீர் தான் திரையுள்ள நீர். இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணீருடைய அடிப்பாகம், மணல் பகுதியோ கல் பகுதியோ தரைப்பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தெரியணும். மேலே இருந்து பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி கீழே இருக்கிறது சுத்தமாக தெரியணும். அதுதான் இந்த இடத்துல தூய்மையான நீர் இந்த இடத்துல. அப்போ அந்த தர தெரியல அப்படின்னா அந்த தண்ணி ஏதோ கொஞ்சம் கலங்கலாக இருக்குது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்போ அது என்ன கலங்க, ஏதோ ஒன்று தரையில் இருப்பதை பார்க்க விடாமல் தடுக்கின்றது இல்லையா, அது எல்லாமே திரை தான் இந்த இடத்துல. நுரை மட்டும் திரை அல்ல, அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எதாக இருந்தாலும் திரை தான். அப்போ திரையற்ற நீர் போல் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நீர் மாதிரி, நம்ம என்ன பார்க்குறோமோ அது தெரியும் அப்படியே, அது மாதிரி, அது போல் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சிவமாதல் தீர்வு அப்படிங்கிறார். சிவம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த இடத்துல. சிவம் என்றால் அன்பு. அப்போ மனசில் இந்த இடத்துல என்ன இருக்கா, இந்த இடத்துல அன்பு ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்படி நீங்கள் தண்ணியை எட்டி பார்த்தா அடி தர தெரிகிற மாதிரி இந்த மனசுக்குள்ளே பார்த்தா என்ன தருதா, இந்த இடத்துல உள்ள அன்பு ஒன்று மட்டுமே தெரிகின்றது, அன்பே சிவம் இந்த இடத்துல. அப்போ உள்ள இறைவன் மட்டும்தான் தெரிகிறாரு, அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன். ஆதல் தீர்வு அப்படிங்கிறார். தீர்வுன்னா இந்த இடத்துல எல்லை அப்படின்னு பொருள் கிடையாது, இந்த இடத்துல ஒரு உறுதி அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இப்போ ஆதல் தீர்வு அப்படின்னா இந்த இடத்துல உள்ள உறுதியாகவே அந்த இடத்துல அன்பு நிலை பெற்று நின்றுச்சா இந்த இடத்துல. இப்போ இன்னைக்கு பல விஷயங்கள் மனசில் உறுதியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. குடும்பத்திலே பாசம் அன்பு இதெல்லாம், பாசம்தான் முழுமையாகவே இருக்குது இந்த இடத்துல. அது இருக்கா முழுமையான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அது நேரத்திற்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா. அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை மேலே பாசம் இருக்க தான் செய்யும், நல்லா கொஞ்சம் தான் செய்வோம். ஆனால் சாப்பிடாத போதும், காலையில் இந்த எந்திரிக்காத போது, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டு அடிக்க தான் செய்கிறாங்க. சில நேரத்தில் எந்திரிக்கல, நேரமாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ அந்த நேரம் என்ன ஆயிடுச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது இந்த இடத்துல. சதா சொர்க்கமாக அன்பு பொழிந்து கொண்டே இருக்கும், உறுதியாக, அணு அளவும் மாறவே மாறாது. அதான் சொல்றாரு சிவமாதல் தீர்வு அப்படின்னு. அடுத்து 3வது அடியில கரையற்ற சத்து ஆதி 4ம் கடந்த அப்படிங்கிறார். கரை அப்படிங்கிறார். கரைன்னா தெரியும், எல்லை. ஒரு தண்ணி போய்கிட்டு இருக்கு, ஆறு போயிட்டு இருக்குன்னா அதோடைய எல்லை அதான் இது. இப்ப கரையற்ற அப்படின்னா எல்லைகளே இல்லாத அப்படின்னு பொருள். சத்து ஆதி அப்படிங்கிறாரு. சத்து அப்படின்னா
இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, உடம்புல சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சத்து என்று எதை குறிப்பிடுறோம் இந்த இடத்துல? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வலிமையை தான் இந்த இடத்துல சத்து அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போ இந்த உலகத்திற்கே எது ஆற்றல் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இறை சக்தி தான். அம்பாள் தான் இந்த இடத்துல ஆற்றலாக நிற்கிறா இந்த இடத்துல. அவள் ஆதி நான்கும் கடந்த அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல சக்தியாக இருக்கிறது எது? ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய, ஆதியிலேருந்து இறைவன் தான் இருக்கார் இந்த இடத்துல. இறைவன் இந்த இடத்துல நம்ம சர்வ சிஷ்டியில் நிறையா படிச்சிருக்கோம் எப்படி உலகம் உருவாச்சின்னு. அப்போ 5 பூதங்கள் வந்தது இல்லையா. 5 பூதங்களில் பார்த்தோன்னா 4 விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல நான்கும் கடந்த அப்படிங்கிறார். 4 எது எது இந்த இடத்துல? நிலம், நீர், காற்று, நெருப்பு. 5ஆவதாக வந்த நிலம், 4ஆக வந்த நீர், அதற்கு முன்பாக வந்த நெருப்பு, அதற்கு முன்பாக வந்த காற்று. ஸோ இது 4ஐயுமே இந்த இடத்துல கடந்த நிலையில், இந்த இடத்துல கடந்தங்கிறார். 4ஐயும் கடந்த நிலையில் சொரூபத்து 24 சொல் இறந்தோமே அப்படிங்கிறார். இந்த 5வது தத்துவமான ஆகாய தத்துவம், பஞ்சபூதத்தில் ஆகாச தத்துவத்தை மட்டும் என்ன சொல்றாரு? சொரூபத்து அப்படிங்கிறது. இந்த சொரூபன்றது ஆகாய சத்துவம். இந்த இடத்துல ஆகாச தத்துவம் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா வெற்றி இடமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த வெற்றி இடத்துல ஆகாய தத்துவத்தில் சொரூபத்து இருத்தி அப்படின்னாருன்னா, இப்போ ஆகாசத்தில் எங்கே பார்த்தாலும் நமக்கு என்ன தெரியும்? கீழே இருந்து இப்படி மேலே அண்ணாந்து பார்க்குறோம், இல்லை சைடில் பார்க்குறோம். பூமிக்கு நம்ம நிற்கிற மண் தரைக்கு மேலாக இருக்கக்கூடிய எல்லாமே ஆகாசம் தான் இந்த இடத்துல. ஆகாசம்னா வானத்தில் இருக்கிறது மட்டும் ஆகாசம் இல்லை. பூமியிலேருந்து கீழே, தரையிலேருந்து காலை இருக்கிற இடத்துல இருந்து மேலே எல்லா இடமும் ஆகாசம் தான். இங்கே பார்க்கின்ற இடம்லாம் நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே இல்லை, காலி இடம், வெற்றி இடம் தான் சொல்லுவோம். ஆனால் இவருக்கு என்ன தெரியுதான்? பார்க்குற எல்லா இடத்துலையுமே இறைவன் தான் தெரியுறான் இந்த இடத்துல. ஒன்றுமே தெரியலையா? நீங்கள் இந்த 4 பூதங்கள் கடந்தன்னு சொன்னார் இல்லையா, அப்போ அதனால் தெரியாமன்னு பொருள் கிடையாது இந்த இடத்துல. இந்த மண், காற்று, இது இப்போ காற்று வந்து அவர் மேலே வந்து படுதுன்னு வச்சுக்குவோம். ஆஹா, இறைவன் என்னை ஸ்பரிசிக்கிறார் அப்படின்னு தோணும் இந்த இடத்துல இல்லையா. தர மேலே நடக்கிறார் இந்த இடத்துல. ஆஹா, இறைவன் இந்த இடத்துல பூமியாக நிற்கின்றார். அப்போ இந்த 4 விஷயம் மட்டும் இல்லை, 5ஐயுமே கடந்த நிலையில் தான் அவர் இருக்கார். ஏன் இந்த 4 மட்டும் முன்னாடி குறிக்கிறாரு, 5ஆவதை தனியாக கொடுக்குறாரு அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா எல்லைகள் உண்டு இந்த இடத்துல. இவ்வளவுதான் நீர் என்றால் அளந்துடலாம், இவ்வளோதான்ப்பா நீர் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு. காற்றையும் அளந்துடலாம் இல்லையா. ஒரு எவ்வளோ கண்ணாடி அறிவியலில் கணக்கு போட்டோம்னா இது எல்லாத்தையுமே அளந்துடலாம். ஆனால் ஆகாசத்தை மட்டும் அளக்கவே முடியாது இந்த இடத்துல. எல்லையை எங்கே போய் சொல்லுவீங்க? ஆகாசத்தில் இருக்க எல்லையை அளக்கவே முடியாது இந்த இடத்துல. ஆகாசத்தில் உலகத்துக்குள்ளே வேணால் அறிவியலால் சொல்லலாம், உலகம் இத்தனை கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சுற்றளவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லை எவ்வளவு அப்படின்னா அதை அறிவியலால் அளக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ தூரம் காற்று இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. அறிவியல் சொல்லலாம் இத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்னு. ஆனால் அதை கடந்த நிலையிலும் இருக்கின்றது இந்த இடத்துல ஆகாச தத்துவம் தான் இந்த இடத்துல இல்லையா. அதனால் அதை தனியாக சொல்கிறாரு, சொரூபத்து இருத்தி. இப்போ காற்று எல்லை கடந்த நிலையில் போய் பார்த்தா கூட சரி, அவருக்கு இறைவன் தான் தெரிகிறாரு அந்த இடத்துல. அதென்ன சொல்கிறாரு? இருத்தி அப்படிங்கிறாரு. இருத்தினா என்ன இந்த இடத்துல? தனக்குள் இருத்தினா மனசுக்குள்ளே இருத்தி என்பது மட்டும் அல்ல, தன்னை உணர்வுகளாலே இருத்தி இந்த இடத்துல. இப்போ தூங்கும் போதெல்லாம் இப்போ உணர்வுகள் இருக்கும்போது மட்டும் இங்கே இருக்குன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் தூங்கும்போது நமக்கு என்ன செய்யும்? உணர்வுகள் அற்ற நிலை பெறும். அவர் உணர்வுகளில் இந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன மெமரி, மனசினால், எண்ணத்தினால், சொல்லினால், காயில் என்னவோ சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல இறைவனை மட்டுமே இந்த இடத்துல, வேறு சிந்தனையே கிடையாது இந்த இடத்துல. இருத்தி நல் சொல் இறந்தோமே அப்படிங்கிறது. நல் சொல் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, நன்மை தீமைகள், இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் தான் நல் சொல் அப்படின்றது. ஏன்னா இந்த இடத்துல தீயன்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல வர, தீமை என்ற ஒரு வார்த்தை வரல இந்த இடத்துல. இப்போ நம்ம இதை நல் சொல் இறந்தோமேன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா சமாதி நிலையை தெரிஞ்சுக்கணும். சமாதி நிலையை நம்ம நிறையா படிச்சிருக்கோம், அதனால ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம், புரியும் எல்லாத்துக்குமே. சமாதி நிலையை சொன்னால் புரியுன்றதுனால இங்கே கொண்டு வருவாங்க. சமாதி நிலையில் எண்ணங்கள் இருக்காது, அசைவுகளே இருக்காது, உடம்புல பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது. இந்த இடத்துல எதுவுமே அற்ற நிலை, எண்ணங்களே அற்ற நிலையில் அப்படியே அசையாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் சமாதி நிலை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல நல் சொல் இறந்தோமே. ஸோ நல்லதும் அந்த இடத்துல இருக்காது, கெட்டதும் அந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல இறந்தோமே அப்படின்னா இந்த இடத்துல அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. ஏன்னா எதுவுமே அசைவற்ற நிலையில் இருக்கார் இல்லையா. ஸோ செல்கள் எல்லாமே இந்த இடத்துல என்ன ஆகிடும்? அசைவற்ற நிலைக்கு போயிடும் இந்த இடத்துல. இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறதா, நம்ம உடம்புல இருக்க செல் இறந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக உயிர் பிச்சுக்கிட்டே இருக்குது.
ஸோ அவருக்கு இந்த இடத்துல உயிர்ப்பும் இருக்காது, இறப்பும் இருக்காது அந்த இடத்துல. ஸோ அப்படியே இந்த இடத்துல உடம்பு ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தில் நின்று விடும் இந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல இறந்தோமே அப்படிங்கிறார். அப்போ நான் இறந்துட்டேன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல திருமூலர். இறந்துட்டாருன்றது உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு பொருள் அல்ல. உடம்புல இருக்க எந்த பொருளுமே அசையாத நிலைக்கு போயிடுச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இவ்வளோ நேரம் அசைகிற நிலையில் இருந்தது, அதனால அதுக்கு உயிர்ப்பு என்ற ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஆற்றல் என்ற ஒன்று தேவைப்பட்டது. இப்பொழுது அது என்ன ஆயிடுச்சு, அசையாத நிலைக்கு போயிட்டுது. இந்த அசையாத நிலைக்கு போயிடுச்சுன்றது நம்ம இறைவன் அசையா சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இவரும் இந்த இடத்துல அசையா சக்தி என்ற நிலையை இவர் பெற்றிருக்கிறார். அதனால தான் இறந்தோமே அப்படிங்கிறார். திருப்பி அசைற நிலைக்கு வரமாட்டார் இந்த இடத்துல, அசையாத நிலையில தான் அவர் இருக்கார் இந்த இடத்துல. அதை தான் 4வது அடியில் சொல்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனுடைய திருவடி திருமூலருடைய தலையின் மேல் பட்டதும். அது எங்கே பட்டுச்சுன்னா நம்ம திருமூலர் வரலாறுலே சொல்லிட்டார். நம்ம பாயிரம் தலைப்பில் திருமூலர் வரலாறு இருக்குது, அதிலே சொல்லியிருக்காரு. என்னுடைய திருவடி என்னுடைய தலைமையில் வச்சதன் விளைவாக ஆகமங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி வச்சோடனே அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இங்கே சொல்கிறாரு திருவடி பேற்றில். பேச்சு இல்லாத நிலையில் இந்த இடத்துல, பேச்சு என்பது வாய்ப்பேச்சு மட்டும் அல்ல, உடல் அங்க அசைவுகள் எண்ணங்கள் எதுவும் எந்த விதமான வகையிலும் பேச்சு இல்லாமல் உணர்வும் 5 பூதங்களின் வழியாக உணர்வும் அற்ற நிலையில் தான் வேறு இறைவன் வேறு என்ற நிலையே இல்லாமல், தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார். தானே உயிர் வேற இறைவனாருன்னு பிரித்து பார்க்காத நிலையில் ஒரு ஸ்படிகம் போல இந்த இடத்துல அவருடைய மனதை பார்த்தால் அன்பு ஒன்றுதான் அவரிடம் இருக்குமே தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல. திருமூலர் அவர் மனசு உள்ள போய் எட்டி பார்த்தோம்னா அன்பை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அந்த உறுதியான அந்த இடத்துல அவருடைய மனமானது இருக்கின்றது. அடுத்து வரம்புகள், எல்லைகள் இல்லாத அந்த ஆற்றல். இப்போ அவருக்குள்ள ஒரு அன்பே சிவமாக தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார் இல்லையா. அப்போ அந்த நிலையில் அவர்கிட்ட எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எல்லைகளே கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு எல்லைகள் இல்லாத நிலையில், இந்த 4 பூதங்களையும் கடந்த நிலையில், எப்படி ஆகாசத்திற்கு எல்லை இல்லாத நிலையில் 5வது பூதமான இந்த ஆகாசம் எல்லை இல்லாத நிலையில் இருக்கின்றதோ, அதுபோல் இவரும் எல்லைகள் இல்லாத ஒரு ஆற்றலோட தானே இறைவன் என்ற நிலையில் அசையா சக்தியாக இங்கு அவர் நிற்கின்றார். இது அந்த பாடலுடைய கருத்து. பார்க்க எளிமையாக தெரியும், ஆனால் 4வது அடியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். புரிஞ்சுக்கிட்டா மொத்த பாட்டை ஈஸியாக புரிஞ்சிடும்.